முதல்ல கொஞ்சம் இருமல்லாம் வந்துடுது, அதனால சொல்ல முடியல. எல்லாருக்கும் நமஸ்காரம். அதனால பாதி இதுதான் சிக்கலாக வந்தது, அதனால அதை எடுத்துட்டு மறுபடியும் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் போடுறேன். தேங்க்யூ. இப்போ எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு கோவில் திருவாய்மொழியில் நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழியில் கோவில் திருவாய்மொழின்ற அந்த பாகத்தில் 2வது நூறில் 10வது பதிகத்தில் 6வது பாட்டு. பிரபந்தத்தில் பார்த்தீங்கன்னா 2891வது பாட்டு. பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கிரியன நினைமின் கீழ்மை செய்யாது, கிரியன நினைமின் கீழ்மை செய்யாது, உரியமர் வெண்ணெய் உண்டவன் கோவில், மரியோடு பிணைசேர் மாலிருஞ்சோலை, நெறிபட அதுவே நினைவது நலமே. அந்த பாட்டு இதில் பார்த்தீங்கன்னா பாட்டு கிரியன நினைமின், கிரின்றது சின்னரி இல்லை, பெரியரி. அந்த கிரின்னா குற்றம். கிரியன நினைமின் நீங்க சின்னரி போட்டீங்கன்னா அது கிரின்றது கோவர்தனகிரி மலை ஆயிடும். மலை கிடையாது இந்த இடத்துல. கிரியன நினைமின்றது கிரின்றது பெரியரி. பெரியரி போட்டா கிரி போட்டா குற்றம்னு அர்த்தம். இதெல்லாம் தான் தெரிஞ்சுக்கணும், நீங்க எழுதி வச்சுக்கணும். கையில கூட நீங்க ஒரு பேப்பர் பேனா வச்சுட்டு எழுதி வச்சுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அது எத்தனை பேர் பண்றீங்கன்னு தெரியல. எனக்கே அது தேவைப்படும். எனக்கே பல நேரத்தில் நான் மிஸ் பண்ணுவேன். அது மாதிரி சரியா வராது, தப்பா கெஸ் பண்ணுவேன். அப்புறம் பார்த்தா அந்த எழுத்து மாறி இருக்கும். எழுத்து வச்சு அப்புறம் அதுக்கு அர்த்தம் என்னன்றதை பார்த்தோம்னா அப்பதான் புரியும், ஓ இப்படியா இருக்குன்னு. அதனால கிரியன நினைவு, கிரின்னா குற்றம். குற்றம் என நினைங்கள். எதை குற்றம்னு நினைங்க, எதை சொல்றார்? கீழ்மை செய்யாதே. கீழ்மையான செயல்களை செய்வதை குற்றமாக நினையுங்கள் அர்த்தம். கிரியன நினைவின் கீழ்மை செய்யாது, கீழ்மையான செயல்களை செய்வதை குற்றமென நினையுங்கள் அப்படிங்கிறத அர்த்தம் அந்த இடத்துல. அடுத்தது உரியமர் வெண்ணெய் உண்டவன் கோயில். ஊரி சின்னரி கிடையாது, பெரியரி. சின்னரி போட்டால் தேங்காய் உரிக்கிறது, மாங்காய் அதாவது மட்டையை உரிக்கிறது, அது மேலே உரிச்சு எடுக்கிறது, தோலை உரிச்சு எடுக்கிறதுக்கு பேர் உரி. இது உரி, பெரியரி. பெரியரி உரி போட்டால், உரின்னு ஒரு தொங்கரை ஒரு உபகரணம். அது அந்த காலத்தில் பழைய ஆளுகளுக்கெல்லாம் தெரியும். உரிங்கிறது உரி மேலே வீட்டில் அந்த இதில் மூங்கில் கம்பில் கட்டி வச்சுருப்பாங்க. நடுவில் தொங்கும். மேலே ஒரே ஒரு கட்டு தான் இருக்கும், மற்றபடி அப்படியே கீழே தொங்கும். அதில் அவ்வளோ சீக்கிரம் இறங்கியெல்லாம் வந்துட முடியாது, எந்த ஜீவனாலையும் வர முடியாது. பிராணிகள் நடப்பன ஊர்வன அதாவது அதெல்லாம் அதுக்குள்ளே அந்த வெண்ணெயை வைக்காமல் இருக்கிறதுக்காக அது மாதிரி உரின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பால் தயிர்லாம் கூட வைப்பாங்க, ரொம்ப சேஃபாக இருக்கும். பூனையெல்லாம் கொட்ட முடியாது. பால் தயிர் வெண்ணெய் அதெல்லாம் வைப்பாங்க. உரின்னு பேர் அதுக்கு. அந்த உரியமர், ஆனால் அந்த உரியை கட்டி அதில் வச்சுருக்காளா வெண்ணையை, யாரும் எடுத்துட முடியாது ஈஸியா அப்படின்றதுக்காக. ஆனால் இந்த கிருஷ்ணன் என்ன பண்றார், இவர் அந்த உரிமையிலேயே உட்கார்ந்துருக்காரான். ஏறி போய் எல்லாம் ஸ்டூலை போட்டு ஏறி மேலே ஏறி உரிமையில ஏறி உட்கார்ந்துட்டாராம். உரியமர் வெண்ணெய் உட்கார்ந்துட்டு வெண்ணெயை சாப்பிட்றாராம், வெண்ணெயை எடுத்து சாப்பிட்ருவாராம். உரியமர் வெண்ணெய் உண்டவன் கோவில். அது மாதிரி சாப்பிட்டவனுடைய கோவிலான எந்த ஊரு? கள்ளழகர். அதை சொல்றாரு இங்க, கள்ளழகர் கோவில உண்டவன் கோவில். அந்த மாதிரி கோவில் அது உண்டவன் கோவில். அந்த கோயிலோட பெருமை இது. உரியமர் வெண்ணெய் உண்டவன் கோவில், மரியோடு பிணை சேர். மரின்றது மான் குட்டி, குட்டி மானுக்கு பேரு மரின்னு பேரு. மரியோடு பிணை சேர். பிணைன்றது தாய்மான், பெண்மான். சாதாரணமா பெண்மான், இந்த இடத்துல தாய்மான். மரியோடு பிணை சேர், தாய்மானோடு குட்டிமானும் சேர்ந்து இருக்குமா. மரியோடு பிணை சேர்ந்தது எல்லாரும் மரின்றது ஆண்மான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. மரின்னா மான் குட்டி, சின்ன குட்டி. பிணைன்றது பெண்மான் சாதாரணமா. இந்த இடத்துல குட்டி முன்னாடி மென்ஷன் பண்றதுனால தாய்மான்னு அர்த்தம். மரியோடு பிணை சேர், தாய்மானோட குட்டி சேர்ந்துருக்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல அன்பும் பாசமும் தாய் பாசமும் கலந்துருக்குன்னு அர்த்தம். மரியோடு பிணை சேர் எங்க? எந்த இடத்துல? மாலிருஞ்சோலை, திருமாலிருஞ்சோலையில. திருமாலிருஞ்சோலை இதான் கள்ளழகர் கோவில். கள்ளழகர் கோயில்ல நீங்க அப்படிதான் இருக்கும். ஆனா மாலிருஞ்சோலைன்றது அப்படிதான் இருக்கும். திருமாலிருஞ்சோலைன்றது சோலையா தான் இருக்கும். அந்த இப்பெல்லாம் கொஞ்சம் வீடு கட்டின ஒட்டியும் அந்த கள்ளழகர் கீழே வரைக்கும் வந்துட்டா மேலே அலோவ் பண்ணல. மேலே போகிற கொஞ்சம் அழகர் கோயில் கொஞ்சம் முன்னாடியும் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் அதுக்கப்புறம் அங்கேருந்து திருமாலிருஞ்சோலை
முருகனோட படை வீடு, 6வது படை வீடு திருமாலிருஞ்சோலைன்னு அங்கே மேலே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடத்துக்கெல்லாம் போகிறதுக்குன்னா. அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்கும் கல்யாண கோயிலேருந்து. அதுவும் அதுக்கு மேலே ஒரு நீரூற்று இருக்குது. திருமாலிருஞ்சோலை பக்கத்துலேயே தான். அதை தாண்டி ஒரு நீரூற்று இருக்குது. அந்த நீரூற்று வந்து 1.5 கிலோமீட்டர் இருக்கும். அது ஒரு சுனை. அது தண்ணி சொனை, அந்த சுனைக்கு போகிறது. அந்த சுனைக்கு 100 பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை. அந்த அந்த இதுக்கு போயிட்டு அதில் அந்த அந்த போகிற வழியை பார்த்தீங்கன்னா சோலையாக தான் இருக்கும். மாலிருஞ்சோலைன்றது கரெக்டு தான். திருமால் இருக்கிற சோலை வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். பயங்கர சோலையாக இருக்கும். 2 பக்கமும் வனப்பா செடிகளும் பச்சை பசேர்னு அருமையாக இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. மரியோடு பிணை சேர் மாலிருஞ்சோலை நெறிபட அதுவே நம் வாழ்க்கையை வந்து நல்ல வழி பண்ணணும்னா, நல்வழின்றது தான் நெறின்றது. நெறிப்படுத்துதுன்றதுல அவன் நெறிப்படுத்துன்றமே அந்த நெறி சின்ன நெறி போடக்கூடாது. சின்ன நெறி போட்டிங்கன்னா நெரிக்கிறது, கழுத்தை நெரிக்கிறது, காலை நெரிக்கிறது, இருக்கிறது அது கிடையாது. நட்டில் பெரியரி, எல்லாமே பெரியரி. இரி உரி மரி நெறி எல்லாமே பெரியரி. நெறிப்பட அதுவே, நெறின்னா நல்ல வழி. நெறிப்பட அதுவே நீங்கள் நல்ல நெறிப்பட்டு வாழ்வதுக்கு அதுக்கு என்ன நெறிப்பட உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அதுவே நினைவது நிலைமை. மேலே என்ன நினைக்கணும், எதை நினைச்சா நல்லது, நினைச்சா நல்லது நடக்கும், நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுதான் இங்கே சொல்கிறேன். நெறிப்பட அதுவே நினைவது நிலைமை. அதாவது நீங்கள் வந்து கல்யாணகிற மனசில் நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில நல்லது நடக்கும்ன்றதாக அர்த்தம். இந்த இடத்துல கல்யாணகிற மனசில் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல வழி கிடைக்கும், நல்ல 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 வழி நல்வழிப்படுத்துவார் உங்களேன்னு அர்த்தம். நெறிப்பட அதுவே நினைவது நிலைமை. என்னென்ன குற்றமுள்ள கீழ்த்தரமான எண்ணங்களை நினைக்காத. உரியில் பாதுகாப்பாக வைத்திருக்கிற வெண்ணையை கூட திருடி தின்றவன் கோயிலான கண்ணனுடைய கோவில், அந்த அழகர் கோயில். குட்டியை பாதுகாக்கும் மான் போல நம்மை பாதுகாக்கும் திருமால் இருக்கும் சோலை. அது குட்டியை பாதுகாக்கிறது இல்லையா யானை, மான் அன்போட பாதுகாக்கிறது இல்லையா, தன் குட்டியை அரவணைச்சிக்கிறது இல்லையா, அது மாதிரி நம்ம அரவணைக்கக்கூடிய பெருமாள் இருக்கு அந்த இதில் அழகர் மலையை நோக்கி அந்த வழியை நோக்கி செல்ல நினைப்பது நம்மை நல்ல வழிப்படுத்தும், மோட்சத்தை நம்மளுக்கு பெற்றுக் கொடுக்கும் என்பதாக அர்த்தம். நாளைக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ. நமஸ்காரம். சாந்தி வந்து இந்த இதை சொல்லியிருக்காங்க. பழமுதிர் சோலைன்றது முருகனோட 6வது வீடு. அது திருமாலிருஞ்சோலைன்னு நான் சொன்னேன் இல்லையா. திருமாலிருஞ்சோலைக்கு பக்கத்தில் பழமுதிர் சோலை கரெக்டு. அதுக்கு பேர் பழமுதிர் சோலை. அந்த இடத்துக்கு பேர் திருமாலிருஞ்சோலையில் தான் ஒரு ஃபர்லாங் போனாலே வந்துடும். அது அந்த இடத்துக்கு பேர் பழமுதிர் சோலை, முருகனோட 6வது படை வீடு கரெக்டு. அதே மாதிரி அந்த அருவிக்கு பேர் நூபுரகங்கைன்னு பேர். நூபுரகங்கைன்ற பேர் எனக்கு டக்குன்னு அப்போ ஞாபகம் வரல. ஆனால் அதுக்கப்புறம் சாந்தி அதை அவங்க மெசேஜில் எனக்கு பர்சனல் ஃபோனில் சொல்லியிருக்காங்க. கரெக்ட், நூபுரகங்கை அதுக்கு பேர். அந்த நூபுரகையில் பெருமாள் தீர்த்தவாரி ஆகும். வருஷத்துக்கு ஒரு தரம் அந்த இடத்துல கொண்டு போய் பெருமாள் தீர்த்தவாரி பண்ணுவோம். அது ரொம்ப விசேஷமாக இருக்கும், நடக்கும். இந்த சித்திரை மாதத்தில் அது நடக்கும்னு நினைக்கிறேன். சித்திரை மாதத்தில் கல்யாண இதுக்கு வரத்துக்கு முன்னாடி அங்கே போயிட்டு வருவாரோ இல்லை பங்குனி உத்தரத்தில் பட்டாலே தெரியல, எனக்கு தெரியல, கரெக்டாக தெரியல. ஆனால் வருஷத்தில் ஒரு நாள் அந்த நூபுரகைக்கு பெருமாள் போயிட்டு வருவார். தேங்க்யூ சாந்தி, தேங்க்யூ.